ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு புது கதை தான் ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து நல்லா ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து நான் என்ன வந்து கதையில் சொல்லியிருக்கேங்கிறது உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் வந்து அந்த கதையில் உள்ள விஷயங்களை வந்து நீங்கள் உணர்வுபூர்வமாக புரிஞ்சுக்கிறதுக்கு முழுசாக வந்து கதையை பார்த்தா மட்டுமே தான் வந்து உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக மறக்காமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் பேர் ராம். நான் வந்து ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னோடய வாழ்க்கையில் நடந்த சில அனுபவங்களை தான் உங்ககிட்ட இன்றைக்கி நான் கதையாக சொல்ல போகிறேன். என்னோடய வீட்டில் பார்த்திங்கன்னா அப்பா, அம்மா, அப்புறம் ஒரு அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி அவன் வந்து ஒய்ஃபோடு வந்து தனி கொடுத்தனம் போயிட்டான். அவன் வந்து வெளி ஸ்டேட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அங்கேயே வந்து தங்கியிருக்கிறதுனால அவன் ஒய்ஃபும் வந்து அண்ணியும் அங்கேயே வேலை பார்க்குறாங்க. அதனால் 2 பேரும் அங்கேயே தங்கி அவங்க ஒரு வீடு வாங்கிட்டாங்க. அந்த இடத்துலையே வந்து செட்டில் ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பர்மனெண்ட் அங்கே ஜாபுங்கிறதுனால அங்கேயே வந்து அந்த ஸ்டேட்லேயே வந்து இடம் வாங்கி செட்டில் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு 2 பசங்க. அவன் வந்து லைஃப்பில் வந்து நல்லா செட்டில்ட் ஆகிட்டான். நானும் ஒரு கம்பெனியில் நல்லபடியாக வேலைக்கு சேர்ந்தேன். எனக்கும் வந்து வீட்டில் வந்து திருமணம் பண்ணி வச்சாங்க. திருமணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. என் ஒய்ஃப் வந்து வீட்டில் தான் இருக்காங்க. எதுவும் ஒய்ஃபு வந்து வேலையெல்லாம் பார்க்கல. நாங்கள் வந்து ஜாயின்ட் ஃபேமிலியாக தான் இருந்தோம். அப்பா, அம்மா, நாங்கள் 3 பேர் இருந்தோம். என் ஒய்ஃபும் எல்லோரும் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, எனக்கு வந்து வேறு பிரான்ச்சுக்கு வந்து என்னை மாற்றிட்டாங்க என் கம்பெனிலேருந்து. அதுக்கும் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போகிறதுக்கும் ரொம்ப தொலைவாக இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு 2 மாதம் வரைக்கும் அப்படி தான் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் வந்து ரொம்ப லேட் நைட் வர்றது, அப்புறம் வந்து சாப்பிடாம போகிறது, இந்த மாதிரி நிறைய இதாகி எனக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு. சரி, அம்மா என்ன சொன்னாங்கன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, நீ வந்து இப்படி அலையிறதுன்னு உன்னோட வேலைன்னு கேட்டபோது நீயும் ஒழுங்காக வந்து வேலை பார்க்க முடியாது. அதனால நான் சொல்கிறத கேளு நீ அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து உன்னோட ஒய்ஃப் அழைச்சிட்டு உன் கம்பெனிக்கு பக்கத்துலேயே ஒரு வீடு பார்த்துக்கோ, அதான் ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் எனக்கு வந்து சரி அதுவும் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னொன்று என்னென்னா, மனசுக்குள்ளே அண்ணனும் வந்து அம்மா அப்பா வந்து தனியாக விட்டுட்டு போன மாதிரி இருந்துச்சு. நம்மளும் வந்து போயிட்டா அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அம்மாவே சொல்கிறதுனால நம்ம போய் தான் ஆகணும். ஏன்னா வேலை இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து லைஃப்பில் அடுத்த கட்டத்தில் போக முடியும் அப்படிங்கிறதுனால அப்புறம் நான் என் ஒய்ஃப் அழைச்சிட்டு என் கம்பெனிக்கு பக்கத்துலேயே ஒரு 10 மினிட்ஸ் போகிற மாதிரி இருக்கிற ஒரு வீடை வந்து எடுத்தேன். இங்கே வந்து என் ஒய்ஃப் மட்டும் இருந்தாங்க. அம்மாவும் அடிக்கடி வந்து வாரத்தில் ஒரு 2 நாள் அப்படி தங்கிட்டு அவளுக்கு கொஞ்சம் துணையாக இருக்கும்ன்ட்டு இருந்துட்டு போனாங்க. அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு என்னோடய லைஃபு. என் ஒய்ஃப் என்ன சொன்னான்னா, எனக்கு வீட்டில் இருக்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குங்க, நான் ஏதாச்சும் டைலரிங் கிளாஸ் இந்த மாதிரி போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், சரி பக்கத்துலேயே யாராச்சும் சொல்லிக் கொடுத்தா பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் யாரையும் விசாரித்து பக்கத்தில் இருக்க ஒரு வீட்டு அக்கா வந்து இவளோட ஃப்ரெண்டானாங்க. அவங்க வந்து இவளுக்கு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இடத்துல சொல்லிக் கொடுக்குறாங்கன்னதுனால அவள் போய் இங்கே விசாரிச்சுட்டு வந்து என்கிட்ட சொன்னான், இது மாதிரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நீ போ, ஏன்னா வீட்டிலே இருக்கிறதுனால உனக்கும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், வீட்டில் தனியாக இருக்கிறது அப்படின்னு. ஏதாச்சும் அம்மா அப்பா எல்லோரும் இருந்தாங்க, இப்போ தனியாக இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். சரின்ட்டு அவளும் வந்து நான் போகிறேன்னு சொல்லிவிட்டு அவள் வந்து என்னை ஆஃபீஸ் கிளப்பி விட்டு ஒரு 2 ஹவர்ஸ் வந்து அந்த கிளாஸ்க்கு போயிட்டு வந்து அந்த மிஷின்லாம் வாங்கி போட்டு கொஞ்சம் வந்து தைச்சிக்கிட்டு இருந்தான். எங்கள் அம்மாவுக்கெல்லாம் எல்லாமே தைச்சி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்குன்னே சொன்னாங்க. இப்படி எங்கள் லைஃப் போயிட்டு இருந்த நேரத்தில் என்னோடய ஒய்ஃபுக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு அக்கா. ஒய்ஃபுக்கு வந்து அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். அவங்க எப்படின்னா, அவங்களோட பொண்ணு வீட்லேயே தான் இருந்தாங்க, பெரிய பொண்ணு வீட்லேயே தான் இருந்தாங்க. அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுத்து 5 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு இங்கே தான் இருந்தாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, அவங்களோட மாமியாருக்கும் என் மாமியாருக்கும் வந்து சண்டை வந்துடுச்சு. அதாவது அவங்க பெரிய பொண்ணு மாமியாருக்கும் அவங்க மாமியாருக்கும் வந்து 2 பேருக்கும் சம்மந்திங்க 2 பேருக்கும் சண்டை வந்ததுனால என்ன ஆச்சுன்னா, அவங்க கோச்சிக்கிட்டு வந்து என் வீட்டுக்கு வர்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது மாதிரி நான் கிளம்பி வர போகிறேன் அப்படிங்கிற மாதிரி என் ஒய்ஃபுக்கு ஃபோன் அடித்து சொன்னாங்க. என் ஒய்ஃபு என்ன சொல்ல முடியும், கஷ்டமாக இருக்கும். ஏன்னா 5 வருஷமாக அக்கா தான் வச்சுருக்கா, வீட்டில் வச்சு பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்கிறப்போ நம்ம இப்போ வர வேண்டாம்னு அம்மாவை சொன்னால் என்ன ஆகும்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு மாதிரி மனசு வந்து நான் என்ன சொல்லுவேங்கிற ஒரு பயமும் இருந்துச்சு. அதனால் வந்து ரொம்பவே ஒரு மாதிரி முகமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்தா, அந்தளவுக்கு ரொம்பவே ஒரு முகமே வந்து அவளுக்கு மாறி போயிருந்துச்சு. ஆஃபீஸ்லேருந்து வந்தோடனே ஒழுங்காகவே என்கிட்ட பேசலை, அமைதியாகவே இருந்தா. நான் ஏன் என்ன இப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்டதுக்கு ஒன்றும் இல்லைங்கன்னு சொன்னாலே தவிர
என்ன விஷயங்கிறத சொல்லலை. நான் அதுக்கப்புறம் கேட்டேன், என்ன விஷயம் நீ சொல்லு அப்படின்னு சொன்னதுக்கு, ஒன்றும் இல்லை, நான் உங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு சொன்னா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத நான் அடுத்த பாட்டில் உங்ககிட்ட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த கதை முடியுது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.